நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல மௌன விரதம் இருப்பதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். மௌன விரதம்னா பேசாம இருக்கிறது தானே. பேசாம இருக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக பேசாம இருக்கிறது பெரிய விஷயம்தான். பேசாம இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள், அதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நாம பேசாம இருக்கும் பொழுது யாரோட மனசையும் நம்மளுடைய பேச்சால காயப்படுத்த மாட்டோம். மேலும் நம்ம மௌனமாக இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மன பலம் அதிகரிக்கும். நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம அமைதியில, அதாவது மௌனத்துல தான் உணர முடியும். இறைவனையோ அல்லது நம்மளுடைய உள் உணர்வுகளையோ நம்ம அமைதியில தான் உணர்ந்துக்க முடியும். மௌன விரதம்ங்கிறத மிகவும் சாதாரணமா நினைக்க வேண்டாம். மௌன விரதம் இருப்பது யாகம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடுறாங்க. ஒரு யாகம் செஞ்சு இறைவனை வழிபாடு செஞ்சா எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் நீங்க மௌன விரதம் இருப்பதன் மூலமாக நீங்க பெற முடியும். நீங்க மௌன விரதத்தோட முழு பலனை அடையணும்னா மௌனம்ங்கிறது வாயால மட்டும் இல்ல, மனசாலையும். வாயால மௌனமா இருக்கிறத விட மனசாலையும் மௌனமா இருந்தீங்கன்னா நீங்க அதிக அளவு பலனை பெற முடியும். இறைவனை நீங்க முழுசா உணரணும்னு நினைச்சீங்கன்னா மௌனத்தை பழகுங்கள். இப்ப நீங்க மௌன விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னைக்கு இருக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான விஷயம். இத செவ்வாய்க்கிழமை எதற்காக மௌன விரதம் இருக்கிறது முக்கியமான விஷயமா குறிப்பிடப்படுதுன்னா, வீண் சண்டை, வம்பு, வழக்கு அப்படின்னு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் அதிகமா ஏற்படும். அப்படியாப்பட்ட நாட்கள்ல நம்ம பேசாம மௌன விரதம் இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம். அதனாலேயே முன்னோர்கள் செவ்வாய் வெறும்வாய் அப்படின்ற மொழிய சொல்லி வச்சாங்க. செவ்வாய் வெறும்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெறும் வாயாக, அதாவது பேசாமல் இருந்தோம்னா பிரச்சனைகள் வராது அப்படிங்கறது அர்த்தம் தான் அது. எவ்வளவோ விரதங்கள் இருந்தாலும் நீங்க எவ்வளவோ விரதங்கள் இருந்திருக்கலாம், அதோட சேர்ந்து மௌன விரதத்தையும் இருந்து பாருங்க. அதன் பலன் மிகவும் அளப்பரியது. நம சிவாய.